என் அன்பு குழந்தையே, இந்த தும்பிக்கையானின் நம்பிக்கை வார்த்தைகள் உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் வளர செய்வதற்காகவும், உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து உனக்கு வர வேண்டிய சேர வேண்டிய விஷயங்களையெல்லாம் உன் கரம் சேர்ப்பதற்காகவும் என்னுடைய ஆசீர்வாதங்களை தினம் தினம் பொழிந்தபடி இருக்கின்றேன். இன்னும் 3 மணி நேரத்தில் உன்னை தேடி நல்ல செய்தி வரப்போகின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ என்னுடைய வாக்கினை இன்றைய தினம் முழுமையாக கேட்டிருக்கும் பட்சத்தில் நீ பெறப்போகின்ற இன்பம் என்பது அதிகமாக இருக்கும். தற்சமயம் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த விஷயத்தில் நல்ல முடிவையும் உன் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல தீர்ப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றாய். அந்த முடிவு உனக்கு தான் சாதகமாக நான் கொண்டு வருவேன். நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலிருந்து முழுவதுமாக வெளிவந்து நடக்கும் என்கின்ற தீர்க்கமான முடிவோடு உன்னுடைய செயல்கள் அனைத்தும் இனி இருக்கப் போகின்றது. நீ நினைத்தது எல்லாம் விரைவிலேயே நடக்கக்கூடிய அளவிற்கு மாபெரும் அதிசயங்களும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். சரியான நேரம் வரும்பொழுது உனக்கு கொடுக்க வேண்டியவற்றை நான் கொடுப்பேன் என்று சொல்லி இருந்தேன். அந்த மன நிறைவை இப்பொழுது நீ பெறக்கூடிய வகையில் எல்லா சூழ்நிலைகளும் உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. இன்று மட்டுமல்லாமல் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்காக இந்த கணபதி பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு தடுமாற்றமும் உனக்குள் இருந்து பிறக்காதவாறு நிதானத்தோடு உன்னுடைய செயல்களும் சிந்தனைகளும் எப்பொழுதுமே இருந்து வாழ்க்கையில் நீ வெற்றியை பெறுவாய். இன்று முதல் உன்னுடைய செயல்கள் யாவுமே மிகுந்த நம்பிக்கையை உனக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும். சிந்தித்து செயல்பட்டு உன் முன்னேற்றத்தை நீ எப்பொழுதும் தக்க வைத்து கொள்வாய். இழந்ததை எண்ணி வருத்தப்பட்ட நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனி பெறப்போவதை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய தருணங்கள் எல்லாம் உன் வாழ்வில் அமையும். உன்னை விட்டு எது எல்லாம் விலகி சென்று உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்ததோ அது எல்லாம் இப்பொழுது உன்னிடம் சேர்ந்து உன்னை மிகவும் சந்தோஷப்படுத்தும். உனக்காக இருக்க வேண்டிய உறவுகள் உனக்கு தக்க சமயத்தில் துணை நிற்காததால் கவலையோடு இருக்கின்றாய். உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டியவர்களெல்லாம் ஏனோ உன்னை விட்டு விலகி நிற்கின்றார்கள். காலம் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சதி செய்திருக்கின்றது. புரிந்து கொள்ள வேண்டிய அன்பு சரியாக புரிந்து கொள்ளப்படாமலும் தெரிய வேண்டிய சில உண்மைகள் சரியாக தெரியப்படாமல் இருப்பதாலும் இத்தனை கவலைகள் உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது சந்தித்து வருகின்றாய். இந்த விஷயத்திலெல்லாம் மாற்றம் உன்னை பற்றியும் உன்னுடைய நிலையை பற்றியும் பிறர் தெளிவாக புரிந்து கொண்டு உன்னுடைய சூழ்நிலையை மாற்ற அவர்களும் உதவிக்கரம் நீட்டுவார்கள். என் அன்பு குழந்தையாகிய நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் இன்றோடு முடித்து வைக்கின்றேன். ஆசையாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் எந்த ஒரு அவஸ்தையும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் நீ பெறுவதற்கான வசதிகளை நான் ஏற்படுத்தி தருவேன். கவலை ஏதும் வேண்டாம் என் குழந்தையே. நடக்கப் போகின்ற நன்மைகள் இனி உனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. படைத்த கடவுள் எழுதிய தலையெழுத்தை இப்பொழுது மாற்றி உன் சுமைகளை தீமைகளை எல்லாம் உன்னிடமிருந்து விலக்கி வைத்து உனக்கு நிழலாக என்றென்றும் நான் துணையாக உன் துன்பங்களை போக்க வழி செய்வேன். தேவையற்ற மன சஞ்சலத்தையும் பிறர் கூறிய விமர்சனங்களையும் மனம் வரை ஏற்றி சென்று இதயத்தை பாரமாக வைத்து கொள்ளாதே. அந்த சுமைகளை எல்லாம் கீழிறக்கி வைத்துவிட்டு உன்னுடைய மனதை நீ எப்பொழுதும் அமைதியாகவும் ஆறுதல் படுத்தியும் வைத்துக்கொள். வாழ்வதற்கு நிறைய வழிகள் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கை இன்னும் தொடங்கப்படவில்லையே, நீ இன்னும் சந்தோஷமாக வாழவில்லையே என்று நினைப்பதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது சந்தோஷமாக வாழ ஆரம்பித்துள்ளோம். பல நன்மைகள் நம்மை சேர்ந்து கொண்டிருக்கின்றது. வழி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திசையில் நமக்கு காண்பிக்கப்படுகின்றது. இறைவனுடைய துணை, இறைவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக வருகின்றது என்று நேர்மறையான எண்ணங்களை நீ சிந்திக்க தொடங்க வேண்டும். உன்னுடைய மனம் அதிகமாக வலிக்கின்றது என்றால் அதற்கு காரணம் சில நினைவுகளை இது நாள் வரை நீ தூக்கி சுமந்து கொண்டு இருப்பதுதான் என்று நான் சொல்வேன். அந்த தேவையற்ற நினைவுகளையும் எண்ணங்களையும் மறந்து விட்டால்தான் அடுத்து நீ செய்ய போகும் வேளையில் உன்னுடைய கவனம் முழுமையாக வெளிப்படும். முழு கவனத்தை எப்பொழுதும் சிதற விடாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்க வேண்டும். இடையிடையே வருகின்ற தடங்கல்களையெல்லாம்
நீ பெரிதாக நினைக்காமல் அவற்றையெல்லாம் வென்று உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண வேண்டும். நீ நினைத்ததை நடத்தி கொள்ள நீ வேகமாக செயல்பட வேண்டும். உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் ஒரு முழு நிறைவை பெற வேண்டுமானால் அதற்கு நீ செய்கின்ற அத்தனை செயல்களும் உனக்கு உறுதுணையாக மாற வேண்டும். ஒளிமயமான வாழ்க்கை நீ வளமாக வாழ வேண்டுமானால் இருளில் இருந்த உன்னுடைய நிலைமை வெளிச்சத்தை நோக்கி புறப்பட வேண்டும். அந்த வெளிச்சமாக நானே இருந்து உன்னை நல்பாதைக்கு கொண்டு செல்வேன். இனிமையான செய்திகளையும் நல்ல நல்ல விஷயங்களையும் நற்செய்திகளையும் இனி வரும் நாட்களில் நீ பலவற்றை பெற்றுக்கொண்டே இருப்பாய். அன்பு என்கின்ற ஒன்றை மறவாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிலையானதாக வைத்துக்கொள். எந்த ஒரு இடத்திலும் தேவையில்லாமல் கோபப்படுவதையெல்லாம் விட்டுவிட்டு அதே இடத்தில் சற்று அமைதியாக சிந்தித்து பார்த்து பிறரிடம் நடந்து கொள்ள வேண்டும். எதையுமே எதிர்மறையான எண்ணத்தோடு பார்க்காமல் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கின்றது என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கும் பட்சத்தில் அந்த நன்மைகள் உன் மூலமாக ஈர்த்து உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படும். சோதனைகள் எல்லாமே சாதனை புரிவதற்காகத்தானே தவிர உன்னை கீழே விழ வைப்பதற்காக அல்ல. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் அத்தனையையும் தவிடு பொடியாக்கி அந்த தடைகளை எல்லாம் மீறி நீ வெற்றி கொடியை கட்ட இந்த விநாயகனுடைய துணை எப்பொழுதும் இருக்கும். இந்த தும்பிக்கையானுடைய துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். செல்வங்கள் அனைத்தையும் வாரி வாரி வழங்கி உன்னுடைய துயரத்தை நான் அழித்திடுவேன். எந்த விஷயமெல்லாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டத்தையும் பெரும் துயரத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அது உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தையும் பெரும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதங்களை எல்லா நேரமும் நான் புரிய தயாராக வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையாகிய நீ உனக்கான நேரம் எப்பொழுது பிறக்கும், உனக்கான காலம் எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். இனி தொடங்கப் போகின்ற எல்லா காலமும் உனக்கு நல்ல காலமாகவும் எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரமாகவும் இருக்கும். இன்றைய தினத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கையே படிப்படியாக உயர்வதை நீ உணருவாய். உன்னுடைய முயற்சிகள் எதுவுமே வீண் போகாதவாறு அது பல மடங்கு பலனை உனக்கு கொடுக்கக்கூடிய வகையில் அற்புதங்களை எல்லாம் நான் நடத்தி தருவேன். இறைவனின் துணையை அதிகமாக பெற்றிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்திற்கும் இனி இடம் இருக்காது. என்னுடைய பக்தர்களை எல்லா நேரமும் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் நான் அவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சய முன்னேற்றத்தையும் கொண்டு வருவேன். கர்ம வினைகளை எல்லாம் அடியோடு தீர்த்து சங்கடங்களை எல்லாம் போக்கி இந்த சங்கடகரன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒளி தீபத்தை நிச்சயம் ஏற்றுவேன். எல்லா விஷயங்களிலும் நீ எந்த அளவிற்கு உண்மையாக நடந்து கொள்கின்றாய் என்பதை பார்த்து கொண்டிருக்கும் நான் பிறர் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை நிலையை மேலும் மேலும் உயர்த்தி காண்பிப்பேன். இது எல்லாம் என்னுடைய வார்த்தைகள் அல்ல, சத்திய வாக்கு. நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்கும், நல்லது நடக்கும்.